தமிழகம் என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு திருப்பு முனையான மாநிலம். அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதில் கையையே வைக்க முடியாது என்ற நிலை இருந்த பொழுது 1950 இடஒதுக்கீட்டுக்காக முதலில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு பேராசான் தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற போராட்டம்தான் முதல் சட்ட திருத்தத்தை வழிவகுத்தது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தினாலும் அது தமிழகம்தான் முன்னின்று அதற்கான மணி ஓசையை எழுப்பி இருக்கிறது. பல சொல்லலாம். மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்று சொன்னாலே தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு நினைவுக்கு வரும். அதற்கு அடித்தளத்தை அமைத்து தந்தது அறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞரும். இன்றைக்கு அந்த வழியில் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களும் தான். எனவே நீங்கள் கேட்டதை போல் மாநில கவர்னருக்கு சில வரைமுறைகள் உண்டு, சில அளவுகோல் உண்டு, சில நெறிமுறைகள் உண்டு. அதை மீறுகிற நேரத்தில் தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டது. வழக்கிற்கான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். 2 கட்ட நிலையில் உங்களுக்கு நேரம் தருகிறேன், உன்னுடைய பதிலை கூறு என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள், வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையிலும் உச்சநீதிமன்றத்துடைய கதவை தட்டிய ஒரே ஜனநாயக போராளி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டுமே. ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக பல்வேறு சிறப்பு இங்கே வருகை புரிந்து இந்த விகாரங்களை மேலும் தேசிய அடையாளத்தை மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு டிசிஎஸ் மூலமாக நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிற்கு அந்த பணத்தை அனுப்பி வைத்துக் ஒரு நிகழ்த்த வருகின்ற இந்த விழாவை நிகழ்த்திருக்கின்ற கொஞ்சம் சொல்லுங்க. துணை முதலமைச்சர் அவர்களிடம் இந்த கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் அமைச்சர் வழங்குகிறார். அடுத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். சமீப ரூபாய் 1075 ரேடி கைகாட்டுகிற பயனாளி திவ்யா, கார்த்திகா, அண்ணா ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம்